தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 158வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ராதி அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 158வது பிறந்தநாள் விழா ராதி அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு ராதி அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவிற்கு தமிழ் மாமணி சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் தலைமை வகித்தார். புதுவை தமிழ் நெஞ்சன் நூலகர் அரசேந்திரன், சிவ இளங்கோ முன்னிலை வகித்தனர். தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு வரவேற்புரை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வணக்கம் செலுத்தினர். ராதே அறக்கட்டளை நிறுவனர் பொறிஞர் ராதே சங்கரதாசரின் நாடக கலை குறித்து சிறப்புரை வழங்கினார். ராதே அறக்கட்டளை சார்பில் 10 ஆண்டுகளாக சங்கரதாசரின் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அரசிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதி, சோழ புகழேந்தி, சரஸ்வதி, வைத்தியநாதன், மதன், விசாலாட்சி, கலைமாமணி இளமுருகன், விஜயலட்சுமி, பரிமலா மேரி, சத்யமூர்த்தி, முனைவர் சிவ இளங்கோ, எலிசபெத் ராணி உள்ளிட்டோர் கவிதை வாசித்தனர். மேலும் லெனின் பாரதி, வேணு ஞானமூர்த்தி, அன்மொழி சோழன், இள கோவலன், ஐயப்பன் உள்ளிட்ட கலைஞர்கள், தமிழறிஞர்கள் கலந்து கொண்டு சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள்.